ஏகன் டிவியிலிருந்து நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன். வணக்கம். பொருளியல் உலகத்தை பற்றி பேசலாம் என்று பேசினோம். பொருளியல் உலகம் என்று சொல்லும் பொழுதே சாதாரண மனித வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டியிருக்கிறது. ஆனால் சாதாரண மனிதனின் வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமானதா என்று நாம் நினைத்து பார்த்தால் மிக மிக கொடுமையானதாகத்தான் இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதன் தன் வாழ்க்கை அனுபவங்களை நூலாக எழுதி வெளியிட ஒருவர் கிடைத்து சொன்னானேயானால் அது உலகம் கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்குத்தான் இருக்கிறது. ஏனென்றால் எல்லோருமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒருவனை ஒருவன் ஏமாற்றுவதில் பெரும் பாவம். ஒருவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது அது அதைவிட கொடிய பாவம் வேறு எதுவும் இல்லை என்றெல்லாம் யாரும் நினைப்பதில்லை. நினைக்கிறார்கள், எங்கோ கோடியிலே ஒருவன் இருக்கிறான், தர்மத்தை பற்றியும் அறத்தை பற்றியும் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை பற்றியும் வாயிலே பேசுகிறார்களே ஒழிய அவரவர் வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கிறார்களா என்று பார்த்தார்களா? ஆனால் இருக்காது. அவரவர் காரியமாவதற்காக தர்மத்தை கொஞ்சம் தள்ளி நில்லு என்று சொல்லிக் கொள்வார்கள். அவரவர்கள் காரியம் முடிந்தவுடன் தர்மத்தை பற்றி வாய்களை பேசுவார்கள். எல்லாம் அயோக்கியத்தனம், எல்லாம் லஞ்சம், எல்லாம் உலகம் மகா மோசமாகிவிட்டது என்கிறார். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்று வள்ளுவன் சொன்னதைப் போல இங்கே எல்லோரும் உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை. சாதாரண மனிதன் நம்மை போல இருப்பவர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள். அவரவர் காரியத்திற்காக கொஞ்சம் அறப்பிரச்சனையை தள்ளி வைத்தால் ஒன்றும் தவறில்லை என்ற மனநோக்குடன் தான் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தாலும் நம் காரியம் எப்பொழுது நடக்கிறது, எப்படி நடக்கப் போகிறது? நீங்கள் எல்லாம் ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு சென்று தான் பார்க்க வேண்டும். அப்படி ஒருவன் அதிகாரியாகவோ அல்லது ஒரு சமூக பொறுப்பில் இருக்கக்கூடியவனாகவோ வந்தால்தான் நம் காரியம் நடக்கும். அப்படி யார் இருக்கிறார்கள்? உலகம் கெட்டுவிட்டது, எல்லோரும் போகிறார்கள். நாமும் ஒன்றும் பெரிதாக நாம் மட்டுமே தவறு செய்யவில்லை. அங்கே நடக்கவில்லையா, இங்கே நடக்கவில்லையா, அவனைப்பார் இவனைப்பார் என்று தான் சொல்வார்கள். முதலில் நம்மை பார்க்க வேண்டும். நாம் அடுத்தவனை குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறோமே, நாம் அந்த தவறை செய்யக்கூடாது. செய்துவிட்டு மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்வதில் எந்த விதமான பலனும் இல்லை என்பதை உணர வேண்டும். அதை யாரும் உணர்வதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை. எல்லோரும் மேடை போட்டு பேசுவார்கள், அல்லது வீதியிலே சொல்லுவார்கள், கதைகளில் எழுதுவார்கள். பெரிய ராமாயணத்திலே இருந்து வரக்கூடியதையும் மகாபாரதத்திலிருந்து வரக்கூடியதும் பைபிளில் இருந்து வரக்கூடியதையும் புராணிலிருந்து வரக்கூடியதும் அந்த ஞானி சொன்னார், இந்த முனிவன் சொன்னார், இந்த சித்தன் சொன்னார் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்களே ஒழிய அதெல்லாம் இருக்கட்டும், நீயும் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறாயா என்று கேட்டால் நானும் சாதாரண மனிதனப்பா, நான் ஒன்றும் பெரிய ஞானி இல்லையே என்று சொல்லி தாங்களே சமாதானப்படுத்தி நழுவிக்கொள்வார்களே ஒழிய தங்கள் வழிமுறைக்கு ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொள்வார்களே ஒழிய உண்மையான நியாயவாதியாக இருக்கிறோமா என்றால் இல்லை. எந்த ஒரு இடத்திற்கு தகுந்தவாறு அந்த துறைக்கு தகுந்த ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்ற மனோபாவம் இன்று மாறிவிட்டது. என்னமோ சொல்லுகிறார், இவன் ஏதோ பெரிய மகாத்மா காந்தியை போல சொல்லுகிறார்கள். மகாத்மா காந்தியை பண்ணியதே தவறு என்பது ஒருவனுக்கு தெரிந்தால் சுட்டு கொண்டிருக்கிறான். ஒருவனை சுட்டு கொல்லக்கூடிய அளவுக்கு கோபம் வருகிறது என்றால் அவனுக்கு காந்தியை பற்றி என்ன ஒரு சிந்தனை இருந்திருக்கும்? மிக மிக மோசமானதாக ஒரு சிந்தனை இருந்திருக்கிறது. அது கோட்சே சொன்னார், கோட்சே சுட்டார், அது மற்றவன் சுட்டார் என்ற வாதத்துக்கு நான் போகவில்லை. மொத்தத்தில் ஒருவனை பற்றி கொள்வதற்காக கோபம் வருகிறது என்றால் அவனை பற்றி மிக மோசமாக மிக கொடூரமான முறையிலே அவன் மீது வெறுப்பு இருக்கிறது என்று தானே அர்த்தம். ஆதலினாலே இந்த உலகத்திலே எல்லோருமே நல்லவர்கள். எல்லாம் உலகம் கெட்டுவிட்டது என்று எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய எல்லோருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்பதை மட்டும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் இன்றைய உலகமாக போய்கொண்டிருக்கிறது. இதை கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னால் அரசியலை பற்றி பேச வேண்டியதாக இருக்கும், வணிகத்தை பற்றி பேச வேண்டியதாக இருக்கும், அல்லது பிற தொழில்கள் துறையில் இருக்கக்கூடியவர்களை பற்றி பேச வேண்டியதாக இருக்கும். எல்லா துறையிலும் குற்றங்களும் தவறுகளும்
நிறைய இருக்கிறது. நிறைய பேர் அதை செய்வதில் நியாயத்தை தங்கள் சார்புக்கு கற்பித்துக் கொள்கிறார்கள் என்று வேண்டுமானால் நாம் கண்கூடாக காணலாம். அது ஒன்றும் பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லை. இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜமப்பா என்று சொல்லிக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. மீறி செய்தால் ஆமாம் இவர் உலகத்தை திருத்த போக்குகிறார், இவர் தான் இயேசு என்று வேணால் சொல்லுவார்களே ஒழிய இவர் பெரிய கடவுளின் அவதாரமாகிவிட்டார், போவையாக வேலை பார்த்துட்டு என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் என்பதை இன்னும் விரிவாகவும் அடுத்தடுத்த துறைகளிலும் அடுத்தடுத்த நாட்களிலும் சந்திப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம்.